Good morning student. Plus 2 chemistry unit 7 chemical kinetics. இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின். இது வந்து நம்ம கவர்மெண்ட் பப்ளிக்கில் 2023 ஏப்ரல் கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் இது. கொஸ்டின் பார்ப்போமா? So that in case of first order reaction, the time required for the completion of 99% is the twice the time required for the completion of 90% of the reaction. என்ன இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 99% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு எவ்வளோ டைம் அதை கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 90% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே ரியாக்ஷன் தான், சேம் ரியாக்ஷன் தான், அதில் 90% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு எவ்வளோ டைம் ரெக்வயர். இப்போ இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 90% கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல, அதை விட 99% கம்ப்ளீட் ஆன ரியாக்ஷனுக்கு டைம் பார்த்திங்கன்னா ட்வைஸ், அதாவது அதிகமாக இருக்குது, 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ 2 ரியாக்ஷனுமே என்ன பண்ண போகிறோம், இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா T99, அந்த க்ரீன் கலரில் எழுதியிருக்கும் பாருங்க நடுவில், T99% பை T90 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இதை விட இது 2 மடங்கு அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீஷனுக்கு வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது, டைம் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, அதுக்காக ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். K = 2.303 பை T log A0 பை A0 நமக்கு தெரியும், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ஏங்கிறது நமக்கு தெரியும், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100 மோல்ஸு, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சா, மீதி எவ்வளோ இருக்குது, 10% தான் இருக்குது. அப்போ A வந்து 10 நம்ம இங்கே போட்டுக்கணும். அப்போ அந்த வேல்யூ இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், T90% = 2.303 பை K log 100 பை 10ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 100 10 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு log 10ன்னு வந்துடும். log 10ஓட வேல்யூ 1. அப்போ T90% = 2.303 பை K இன்ட்டு 1ன்னு வரும். அப்போது 1 மல்டிப்ளை பண்ணால் இதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ T90%க்கு நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். சரி, அடுத்து 99% கம்ப்ளீட் ஆகிருக்குல்ல, அதுக்கும் அதே மாதிரி பார்த்துருவோமா? இதே சேம் தான் அங்கேயும் பார்க்க போகிறோம். இந்த A0 வேல்யூ, A0 வந்து 100, A வந்து 99% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போது 99ல் 100ல் 99 போச்சுன்னா 1, அதை இங்கே போட போகிறோம். அப்போ 2.303 பை K log 100 பை 1 100 தான். அப்போ log 100ஓட வேல்யூ 2, அப்போ 2 இங்கே வந்துடும். அப்போ 2வால் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா T99%க்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு இங்கே தெரிஞ்சிச்சா, 4.06 பை K அப்படி வந்துருச்சா? ஓகே. இப்போ கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2 அதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கீழே எழுதியிருக்க பாருங்கள், T99 பை T90 = 4.606 பை K பை இது வந்து 90க்கு கம்ப்ளீஷனுக்கு 2.303 பை K. அதில் K கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது, 4.06 இருக்குது, டிவைட் பை 2.303 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். அப்போ T99 பார் T90 எவ்வளோது, 2. இது ப்ரூவ் பண்ணியாச்சா? கென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடணும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா கூப்பிடுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.